ஹாய் வியூவர்ஸ். உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ வந்து லஞ்சு லஞ்ச் நான் வந்து இப்போ பண்ணி நான் உங்களுக்கு காம்போ ரெசிபி நல்ல யூனிக்கான காம்போவில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பட் நான் இன்னைக்கு எடுத்து உங்களுக்கு நான் இப்போ போடுற வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டிங், ஆக்சுவலி ஒரு மேரேஜுக்காக நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன் கிஃப்ட்டு இப்போல்லாம் எல்லாருமே வந்து நம்ம சாரீஸு, வேஷ்டி இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வச்சு கொடுப்போம் இல்லையா? அது வந்து எல்லார்கிட்டேயும் நிறைய இருக்கு. ஸோ சாரீஸும் நிறையா இருக்கு, வேஷ்டியும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால ரொம்ப வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாலாம் ஃபீல் ஆகிறதில்ல. யூனிக்காக ஏதாவது ஒரு gift கொடுக்கலாம். இன்னொன்று, நம்ம எடுத்து கொடுக்குற saree அவங்களுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஏதாவது யூனிக்காக நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கசின் அவரோட டாட்டர் மேரேஜுக்காக எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. நான் வந்து அதை எடுத்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா கஸ்டமைஸ்டாக நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி ஒர்க்கு வந்து நான் எனக்கு பண்ணி கொடுக்கறதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. ஸோ நான் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய காஃபி ஃபில்டர், 2 டம்ளர், 2 டபரா எல்லாமே பிராஸ்ல நல்ல யூஸ்ஃபுல்லா அவங்க எப்பவுமே நம்மளோட ப நம்மளோட ப அ கொ குழந்தைங்களோட மேரேஜ அவங்க வந்து ஞாபகமா எப்பவுமே நெனச்சு பார்க்குற மாரி நல்ல மெமரபிளா நல்லா பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதுக்காக என்னோட எனக்கு அதுல இருக்கிற இதெல்லாம் நான் யோசிச்சு பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஒரு சர்டிஃபைட் கம்பெனில நல்ல பிராஸா பார்த்து வாங்கி, அந்த மாரி நல்ல ஒரு பெரிய ஃபில்டர், 2 டம்ளர் டபரா அந்த மாரி இருக்கிற மாரி பேக்கிங் பண்ணி கிஃப்டிங்க்கு அத சூப்பரா அதுக்கு ஒரு அழகான ஒரு பேக், அதுக்குள்ளேயே ஸ்வீட் பாக்ஸும் வைக்கிற மாதிரி அழகா ஒரு பேக் இத ரெடி பண்ணி நாங்க வந்து கிஃப்ட் அவருக்கு குடுத்துருந்தோம். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அ நீங்க நல்ல ஒரு யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் குடுத்துருக்கீங்க. இப்ப எல்லாருமே பிராஸ் தானே நம்மளும் எல்லாருமே பழைய மாதிரி பிராஸ் அந்த மாரி காப்பர் அதோட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்காக இது ரொம்ப எல்லாரும் ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் வந்து என்னோட இந்த வீடியோவ நீங்க பாருங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது உங்களோட குழந்தைங்க மேரேஜ் அந்த மாரிலாம் நீங்க ரெடி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் ரீசனபிள் ரேட்ல நான் பண்ணி தரேன். இது வந்து நான் குக்கிங் வீடியோ இன்னைக்கு போடல அப்படின்னு நீங்க தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இத நான் பண்ணது நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கலாம்னு நெனைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்குறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நம்ம அந்த மேரேஜ் ஆக போற கப்பிளோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட 2 ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா? நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அது 2 மட்டும் வர மாதிரி ரொம்ப பெருசா பேர் போடாம, அழகா அவரு நல்ல ஒரு யோசிச்சு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அவங்களோட ஐடியா தான் இது. பட் நான் வந்து அத நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். நல்லா நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பாராட்டுனாங்க. ஸோ நான் அத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஆர்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு நல்ல ரீசனபிளா பண்ணி தரேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். எனக்காக இந்த வீடியோவ பாருங்க. இது வந்து நாங்க மண்டபத்துல இருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அது வந்து அந்த பத்திரிக்கையில இருந்த தீம். அந்த ரவுண்டா அந்த ஸ்டிக்கர் நீங்க பார்த்தீங்க. அது வந்து அவங்களோட இன்விடேஷன்ல இருந்து அந்த தீமே நம்ம வந்து இதுலயும் வச்சு வர மாதிரி அழகா அத கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாவே இந்த பேக்கிங் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலா நல்லா பண்ணியிருந்தோம். அது வந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு குடுத்த ஃபீட்பேக்க வச்சு சொல்றோம். அவங்களோட ஸ்வீட் பாக்ஸும் அந்த பேக்லயே போடுற மாதிரி நாங்க அந்த பேக்கும் கொஞ்சம் பெரிய பேக்கா ரெடி பண்ணியிருந்தோம். இப்ப அந்த பாக்ஸ்ல நான் வந்து நம்மளோட அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மேல வந்து அவங்களோட அந்த இன்விடேஷன்ல இருந்த தீம் தான் நம்ம ரெடி பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். இந்த ஃபில்டர் பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு 7, 8 பேர் போடுற அளவுக்கு நல்ல பெரிய ஃபில்டரா, நல்ல ஒரு பிராஸ்ல மேட் ஃபினிஷ்ல பண்ணியிருந்தோம். அதே மாரி அந்த ஃபில்டர்ல வந்து மேல் பக்கம் அவங்களோட பேரும், அந்த லோகோ, அந்த கோலம் லோட்டஸ் மாரி அவங்க ஒரு கோலம் கேட்டிருந்தாங்க. லோட்டஸ் கோலம் மாதிரி அத ரெடி பண்ணி, அதுக்கேத்த மாரி பண்ணியிருந்தோம். நல்ல பெரிய ஃபில்டர். எல்லாருமே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தாங்க. அத அதுக்கப்புறம் இந்த டம்ளர் டபரா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா எல்லாமே காத்திரமா திக்கான ஒரு பிராஸ்ல நாங்க ரெடி பண்ணி அத கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். நீங்க அத பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவ காமிக்கணும்னு நெனச்சேன். அதுக்காக தான். இதெல்லாம் வந்து நாங்க ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்தோம். அதே மாரி இப்போ யாராவது நீங்க கேட்டா கூட என்னால பண்ண முடியும். இந்த பேக்லயும் அதே மாரி ஏஎஸ்ன்னு அந்த கப்பிளோட நியூலி மேரேஜ் பண்ணிக்க போற கப்பிளோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அவங்களோட நேம்ல வர
ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம போட்டு, பெருசா நேம் போடுறது வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைலா இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் டீசெண்டா வந்து அவங்க தான் அந்த மேரேஜுக்கு ரெடி பண்ணும்போது அந்த பார்ட்டி தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க. ஃபுல் நேம் வேண்டாம் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கும் இதுனாலும் ஓகே. இல்ல வேற டைப்ல ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னாலும், நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா, நாங்க அதுக்கேத்த மாரி நல்லா பண்ணி தர முடியும். இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. அதே மாரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி தேவைப்பட்டாலும், என்னோட நம்பர் நான் வந்து WhatsAppல நான் குடுக்குறேன். என்னோட பிசினஸ் நம்பர். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.